செயினா தான் எடுத்தேன். என்ன எடுத்தியே ஏது எடுத்தியேன்னு கேட்க வந்துருவா. அப்புறம் தோடு தோடு நீங்களே எடுத்துருவீங்களே. அன்பு, இந்த ஆரம் நல்லா இருக்கான்னு பாருமா. பிடிச்சிருந்துச்சு எனக்கு. நல்லா இருக்குல்ல இந்த மாடலு. கௌசிக்கு இது மாதிரி எடுக்கணும்னு நினைச்சேன். அவளுக்கு நகைகள் இருந்துச்சு பழசு. அப்புறம் இது சரி, அஞ்சலி யாரு கௌசி யாரு? கௌசிக்கு முன்னாடி அஞ்சலி பிறந்தவ. அஞ்சலி மூத்த மகா மாதிரி. அதான் சரி, அவளுக்கு இது மாதிரி மாடல் எடுப்போமேன்னு சொல்லி தான் எடுத்தாச்சு. எடுத்தா என்ன பிள்ளையா போட்டுக்க போகுது? அஞ்சலி தான் எங்காவது போனா வந்தா போட்டுக்கிடுவா. அதாம்மா அப்படி பார்த்து எடுத்தேன். நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு மாமா, கொண்டாங்க நான் போட்டு பாக்குறேன். நீ போடாம யாருமா போட்டு பாக்குறது? இந்தா. மாமா, இந்த மாடல் அழகா இருக்கு. இதே மாதிரி நெக் பீஸ் ஒன்று இருந்துச்சுன்னு இங்க நெக்லஸ் சூப்பரா இருக்கும். இதே டிசைன்ல இருக்கணும் நெக்லஸும். அழகா இருக்கும் மாமா. எனக்கு இந்த மாடல் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கா? கண்டிப்பா எடுத்து தர சொல்றேங்க கௌதமா. சரியா? இந்த மாடல் உனக்கு கண்டிப்பா எடுப்போமா? சரி. பாவம் புள்ள, உனக்கு பிடிச்சிருக்கும் போலயே. சரி, எடுப்போம் எடுப்போம். இங்க கொண்டாடி பாப்போம். நாங்க மாமா அத்தை பாக்குறாங்களா? பிளஸ் அதோட போட்டிருக்கட்டுமே. இப்பதானே கழுத்துல போட்டு பாத்துக்குது, அதுக்குள்ள கொண்டாங்கறா. ஒண்ணு போட்டுக்கிறதுக்கெல்லாம் இல்ல, சும்மா பார்க்கலான்னு தான் கேக்குறேன். உடனே கொண்டாடனோன்னு உங்களுக்கு கோவம் பொத்துட்டு வந்துட்டாக்கோ. கொண்டாடி பாப்போன்னு சொன்னது ஒரு தப்பா? பரவாயில்ல, அத்தைகிட்ட கொடுங்க. போட்டுருமா, இவ கிடக்கா. இல்ல மாமா, அத்தை பார்க்கணுங்கிறாங்கல்ல, கொடுங்க. பரவாயில்ல மாமா. சரி, கொண்டா. இந்தா, என்னத்த பார்க்க போற? அட, ரொம்ப தான், காமிங்க. புடிடி. என்னது இது? 916ஆ? ஆமா. இப்ப எந்த கடையில டி 916 தான் வச்சிருக்காவ எல்லாமே. வேற எந்த கடையில இருக்கு? எல்லாம் 916 தான் இருக்கு. 916 போடுறது போடுறோம். நல்ல பொருளை எடுத்து போடணும்ல 916ல பார்த்து. அதனால தான் அப்படியே பார்த்து எடுத்துட்டேன். இப்போ அதுல என்ன உனக்கு? ஏன் அதுல தான் எடுக்கணுமா? கம்மி எடுக்க கூடாதா? காசு மேல உங்களுக்கு கொட்டுது என்கிட்ட இருந்தோம். இல்ல புளிய மரத்துல இருந்து காக்கிதா? ரொம்ப தான் காசை பூந்து விளாடுறியா? ஒன்னு சொல்றது கேக்குறது இல்ல, என்கிட்ட வந்து எதுவும் கலந்துக்கிறது இல்ல, பண்றது இல்ல. உங்க இஷ்டம் தான் இல்ல. ஆமா, அப்படியே வச்சுக்கோ, அப்படியே நினைச்சுக்கோ. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படிதான். சரியா? போதுமா? ஏ அப்பா, நீங்க இருக்கீங்களே, எதுவுமே நான் என் பேச்சை இந்த வீட்டில் எடுபடாது இல்ல. நீங்க வைக்கிறதா சட்டம் இல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதானா? அப்போ நாளை எதுக்கு தான் இருக்கேன்? எதுக்கு இருக்கிறேன்னு என்கிட்ட கேட்டா என்னத்துக்கு இருக்கிறியோ? தெரியும் மாமனார் பேசுறத. என்ன தெனாவட்டு அப்படின்னு. இங்க இருங்க, 3 அண்ணன் தம்பி இருக்கிய, இதோ எங்கேயாவது நடக்கிற கொடுமையாங்க. 3 அண்ணன் தம்பி இருக்கல, 3 பேத்துல 3 பகிர்ந்து தான் செய்யணும். யாரு எந்த ஊர் காலத்துல இருந்தாலும் அப்படித்தான். 3 அண்ணன் தம்பி சேர்ந்து பகிர்ந்து இப்படி போடுறோம் வைக்கிறோன்னு பேசி பண்ணணும். உங்க இஷ்டத்துக்கு ஏன் தம்பியை பாவம்? ஏன் உங்க தம்பி என்ன பாவம்? மயிலை விடுங்க, மயிலை எதோ சம்பாதிக்கிறாப்புல. கிருஷ்ணன் கிருஷ்ணன் நல்லா தானே சம்பாதிக்கான். அவனுக்கு என்ன குறைச்சலு? அவன் எடுக்க மாட்டானா? ரொம்ப தாங்க பண்ணிட்டு இருக்கிய. சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியாது. நீங்கள் இதை இதுக்கேற்ற எவ்வளோ காசோ உங்கள் 2 தம்பிகிட்ட வாங்கி தான் ஆகணும். இல்லைன்னா நான் ஒத்துக்கிற மாட்டேன். நான் முடிவு எடுத்தது தான். இதுக்கு எவ்வளோ காசு வருதோ உன் தம்பிகிட்ட பகிர்ந்து நீங்கள் வாங்கணும். ஏய், வாய் மூடிட்டு ஓடி போயிரு. நீ சம்பாரிச்சியா? நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இதை எடுத்தியா? நீ சம்பாரிச்சு இதை எடுத்தியா சொல்லு. இல்லை இல்லை, நான் தானே சம்பாரிச்சேன், நான் தானே எடுத்தேன். அதனால எனக்கு எப்படி போட்டுக்கிறேன்னு எனக்கு தெரியும். என் தம்பிகள்கிட்ட வாங்க சொல்றதுக்கு நீ யாரு? என் இஷ்டம் வாங்குறது வாங்காம இருக்குது. ஏன்னா அவங்க என்னோட தம்பிய. நான் போட போறது என்னோட தங்கச்சிக்கு, என் கூட பிறந்த பிறப்புக்கு. நான் செய்யாம பின்ன யார் செய்வா? என் தம்பிகளுக்கு நான் செய்யாம பின்ன யார் செய்வா? அவனால ஏன் கஷ்டப்படுத்திட்டு கிடக்கணும்? அதான் நான் போட்டி வந்துட்டாப்புதான். துமுறு பிடிச்சி ஆடுதி இல்ல. அதான் கொண்டா முதல்ல அதை உடச்சி கிடச்சி கூட போட்டுருவேன் நீ. ரொம்ப தான் ஓவரா போயிட்டு இருக்கு. எங்க போய் முடிய போதோ தெரியல. அம்மா அன்பு, இந்த நகையை கொண்டு உன்னோட பீரோல வை. சரியா? பத்திரமா உன்னோட பீரோல வைமா. எங்கேயும் போட்டுறாத. இவ இங்க பாரு, நீ பெட்ரூமை விட்டு வெளியில வந்த அப்படின்னா அந்த ரூமை நல்லா பூட்டி வச்சுட்டு வா. நீ வாட்டுக்கு வெளில வந்துடாத. பீரோ சபையில கையோட கொண்டுட்டு வந்துரு. இவ எப்போ வேணாலும் போவா, இதை எடுத்து என்னத்தையாவது செய்யறதுக்கு பாப்பா. அதுக்காக தான் நான் மாமா உங்ககிட்ட தாரேன். என்னம்மா? சரிங்க மாமா, நான் என்னோட பீரோல வைக்கவா? அத்தை அப்படிலாம் பண்ண மாட்டாங்க மாமா. அத்தைகிட்டே தாங்களே, அத்தை பீரோல வைப்பாக. அம்மா, இவளை பத்தி எனக்கு தெரியும். இவ பீரோவில் வச்சாலும் ஏ அப்பா, இவ என் வித்து கூட போட்டுருவாம்மா. இதை என்ன வேணாலும் செய்வா போடக்கூடாதுங்கிறதுக்காக. அதனால இவளெல்லாம் நான் நம்பி தரமாட்டேன். நீ வைக்கிறதுனா வை. இந்தா. சரிங்க மாமா, இவ்வளவு சொல்லும் போது நான் வைக்காம இருப்பேனா என்ன? சரி மாமா, நான் வைக்கிறேன். இந்தம்மா, அதுக்காக தான் சொல்றேன். இல்லைன்னா நான் எதுக்கு சொல்ல போறேன்? புடி. நல்லா இருக்கு.
அந்த டிசைனு கௌதம்கிட்ட சொல்லணும் நானும். கௌதம் எனக்கு இது மாதிரி எடுத்து கொடுடா அப்படின்னு. ஆசையா இருக்கு, என்னமோ போட்டு பார்த்தோன்னா ஆசையா இருக்கு. பார்க்கும்போது கூட அந்த அளவுக்கு தெரியல, போட்டோன்னா அழகா இருக்கா, ஐயோ அழகா இருக்கே அப்படின்னு சொல்லி இப்போ ஆசையா இருக்கு. எடுப்போம்மா, உனக்கு அடுத்து எடுப்போம் என்ன. கண்டிப்பா எடுக்கிறேன், மாமாவுக்கு கொஞ்சம் பணம் தாரேன், கௌதம் போட்டு எடுத்து தருவான். ம் சரிங்க மாமா. என்னடி என்ன பார்த்துட்டு நிக்கிறா? ஊரா வீட்டுக்கு செய்யறதுல இருங்க. தனக்கு ஒரு பிள்ளை இருக்கு, நம்மளுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கேன்னு நினைப்பே கிடையாது. அந்த பிள்ளைக்கு செய்யணுங்கிற துளி எண்ணம் இல்லை. ஊரா வீட்டுக்கு செய்யறது அவங்களுக்கு வாங்கி தரேன், இவங்களுக்கு வாங்குறேன், இவங்களுக்கு வாங்குறேன், அவங்களுக்கு வாங்குறேன்னு இதே தான் வேலையாக்கும். அந்த கௌசின்னு ஒரு பிள்ளை இருக்குது, அதுக்கு யாவும் இருக்கா? என்னைக்காவது போய் பார்த்து பழங்கிலம் வாங்கி கொடுத்து அந்த பிள்ளையை பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? அந்த பிள்ளைக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்து போனா நான் தான் போடும், நீங்க போக மாட்டியா இல்ல? அத்தாலும் அவளும் பண்ணீங்களா கல்யாணம்? போங்க போ வா, எனக்கு என்ன. அதான் உங்களுக்கு குத்தம் குறை. பாரு, அது எனக்கு தங்கச்சி, எனக்கு மூத்த மகா மாதிரி. இதுவும் என் மருமக, இன்னொரு மகா மாதிரி. இவங்களுக்கு தான் நான் செய்யறேன், ஊர்ல யாருக்கும் செய்யல. என்ன புரிஞ்சுதா? புரியுது புரியுது. கட்டின பொண்டாட்டி இது நாள் வரைக்கும் ஒத்த கிராம் எடுத்து கொடுத்தது கிடையாது. பேச்சா பேசுறிய பேச்சு. நடத்துங்க நடத்துங்க, உங்க நாடகத்தை நடத்துங்க. பாடி வந்துட்டா மல்லிகா. பவி, மல்லிகா, ஏ மல்லிகா, எங்க போனா இவ? லூஸ் மாதிரி பண்ணிட்டடாக்கா, கிறுக்கு வைப்ல. ஏம்மா அம்மா இங்க இரு. ஏம்மா தூங்குற மாதிரி நடிச்சுட்டடக்கோ இருக்கலாம். எல்லா வேலையும் பண்ற ஆள் தானே இது. பண்ணும். ம் என்னவா உடனே என்கிட்ட கோவப்பட்டுட்டு கத்தக்கூடாது. நான் பத்திரகாளி மாதிரி ஆனேன்னு அப்புறம் நீங்க தாங்க மாட்டியா, அதையும் நான் சொல்லிவிட்டேன். என்கிட்ட கோவப்பட்டு பேசுற வேலையோ திட்டுற வேலையோ இது பண்ற வேலையோ என்கிட்ட இருக்கக்கூடாது, அதையும் நான் சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? ஏன் அப்படி ஆச்சு, ஏன் அப்படி ஆச்சுன்னுலாம் கேட்கக்கூடாது. என்னங்க இவ என்ன கிறுக்கி மாதிரி உளறிட்டடாக்கா. கேட்டியே, இப்ப நான் உன்கிட்ட என்னத்தை கேட்டேன்? என்னதான் உன்கிட்ட கேட்டேன்னு கேட்டேன். ஐயா என்ன லூஸ் ஆட்டி நீ? நான் மாட்டுக்கு வந்து நின்றுட்டு கிடக்கேன். எங்க அம்மா எங்கன்னு படுத்து கிடக்கு? ஆ தூங்குதே. உங்க அம்மா என்ன வேணாலும் செய்யும், ரோட்ல கூட போய் படுத்து கிடக்கும். நானா பொறுப்பு? அதை போய் உங்க அம்மாட்ட கேளுங்க. எதுக்கு என்னைய கூப்பிட்டியா? அதுக்கு நான் திட்ட தான் செய்வேன். பார்த்து பேசு மல்லிகா. அது என்ன ரோட்ல போய் கிடக்குன்னா வீடு வாசல் அதுக்கு இல்லையா? வீடு வாசல் அதுக்கு இல்லையான்னு கேட்டேன். வீடு வாசல்லாம் இருக்குதானே, அது ரோட்ல போய் படுத்து கிடக்கணும்னு என்ன அவசியமா அதுக்கு? மெண்டல் கணக்கா பேசிட்டு கிடக்கா. ஷேய், சோறு போடுவா, சாப்பிடுறீங்களா? நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? அம்மா சாப்பிட்டுருச்சா? நாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டோம், உங்க அம்மா சாப்பிடல. போதுமா? என்ன மல்லிகா சொல்ற? அம்மா சாப்பிடலையா? வாங்க, உங்க அம்மா சாப்பிடல. ஆத்தி, கறி குழம்புல வச்சோம். அம்மா கறி குழம்பு தான் வச்சோம். என்ன சாப்பிடலங்கிற? அதுக்கு உங்க அம்மா எப்படா சாப்பிட்டு நம்ம ஒரு வாய் சோறு திங்கன்னு பார்த்துட்டே உட்காந்துருக்க முடியும்? அப்படிதான் பார்த்துட்டே உட்காந்துருந்தோம். என்ன செய்ய, வேற வழி இல்லை. உங்கள்கிட்ட பிடுங்க பட முடியுமா என்ன? பார்த்துட்டு தான் உட்காந்துருந்தேன். எம்பிட்டு நேரம் பிள்ளையை தாங்குங்க, நான் பசி தாங்க. உங்க அம்மா சோறே வேணா எனக்கு என்னன்னு படுத்துக்கிச்சு. இப்போ நமக்கு பசிக்குது இல்லை, பார்த்துட்டுல உட்காந்துட்டு எங்களால் எவ்வளோ நேரம் இருக்க முடியும்? நாங்கள் பாட்டுக்கு போய் போட்டு சாப்பிட்டோம். மளிகை என்னமோ அசால்ட்டா சொல்ற, கறிக்குள் முடிச்சுட்டு பாவம் அது சாப்பிடாம கிடக்கு. உங்க அம்மா என்னமோ ஒண்ணுமே தப்பு பண்ணாத மாதிரி, நான் தான் தப்பு பண்ண மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்கியா? கூப்பிட்டு எழுப்பி கேளுங்க என்னன்னு. எவ்வளவு நேரம் தான் கத்த முடியும், கூப்பிட முடியும்? பவி கெஞ்சுறா, எழுந்து பாக்குதா? எங்களை தான் பிடிச்சி வாழ்வாள்னு கத்து திட்டுது. ஏலே மயிலே. என்னம்மா என்ன இது கிறுக்குத்தனமா பண்ணிக்கிட்டு? வயசான மனுஷி நீ எங்களுக்கு புத்தி சொல்றதை விட்டுட்டு உங்களுக்கு நான் புத்தி சொல்ல முடியுமா? சொல்லுங்க, உங்களுக்கு புத்தி சொல்ற வயசு எனக்கு உண்டா? நீங்க தானே எல்லாத்துக்கும் புத்திமதி சொல்லி எல்லாத்தையும் வழி நடத்த ஆளு. என்னம்மா நீங்க? பிரச்சனைகள் நடக்கத்தான் செய்யும். வீடுன்னு இருந்தா வாசப்படி இருக்கத்தானே செய்யும், சண்டைகள் வரத்தான் செய்யும். அதுக்குன்னு கோச்சுக்கிட்டு இப்படி நடமாட்டம் படத்துக்கிட்ட சரி விட்டு வருமா? போறவோ வரவோ தெரியாம யாராவது மிதிச்சுட்டா என்ன செய்ய முடியும்? போய் சேர்ந்துட்டா நாங்க இங்க அதுக்கு போறது செலவுக்கு. இருக்கிறது தாண்டா உனக்கும் இடைஞ்சலு, உன் பொண்டாட்டிக்கு இடைஞ்சலு, உன் பிள்ளைகளுக்கு இடைஞ்சலு. நான் இருக்கிற ஒன்று தான் உங்க எல்லாருக்கும் இடைஞ்சலு. என்னப்பா அப்படிதானே? நான் இருக்கிறதானே உங்க எல்லாருக்கும் இப்போ இடைஞ்சலு. அப்படின்னு நீயா நினைச்சிட்டா நாங்க ஒன்றும் பண்ண முடியாதுமா, சரியா? நாங்க சொன்னோமோ இல்லை, நாங்க சொன்னோமான்னு கேட்டேன். நீங்க இருக்கிறதா எங்களுக்கு இடைஞ்சல்னு நாங்க சொன்னோமான்னு கேட்டேன். ஏன் இல்லை ஏன்? ஏங்க உங்க அம்மா ஒரு அளவு தான் பேசணும், தேவையில்லாம என்னை சீண்டிகிட்டு இருக்கக்கூடாது, சொல்லி வைங்க.
ஏ போடா, திமிரு பிடிச்சவளை கட்டி வச்சுக்கிட்டு இருக்கிற ஆளுவ எல்லாரும் வந்த என் வீட்டுக்கு வந்த வாளுகெல்லாம் என் மகராசி காலெடுத்து என் வீட்டில் வப்பான்னு பேர். எல்லாம் மூதேவியாவே வந்திருக்காளுவ. ஒருத்தியும் சரியில்லை. அம்புட்டு பேர் என்னைய கொள்ள தான் வந்திருப்பாளுக போல. இந்த வீட்டை வழி நடத்த கிடையாது. அம்புட்டு பேர் என்னைய கொண்டு விட்டு நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறாளுவ. இவ்வளவுல என் மருமவளா அப்படியே என் மயங்கில ஃபுல்லாக கைக்குள்ளே போட்டுக்கிட்டாளுங்க. என் மயங்கில ஃபுல்லாக கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ஆடுறாளுங்க. என்ன பேசிட்டு இருக்கோங்க அம்மா? நீங்க என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறியா? கேட்க மாட்டீங்களா என்னன்னு? ஏங்க உங்களதான் என்ன மல்லிகா குமுறு பிடிச்சு வாங்குது, மூதிய வீங்குது. நான் ஏதோ உங்களை கைக்குள்ள எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டேனா? கைக்குள்ள உங்க அம்மா கைக்குள்ள போட்டு வச்சுக்க வேண்டியதானே? கைக்குள்ள அட வீடு, அது வயசானது என்னத்தையாவது உலகத்தான் செய்யும். அதை போய் நம்ம பெருசா எடுத்துக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வருமா? அட விட்டு தள்ளு மல்லிகா. நீங்க வேணா விட்டு தள்ளிக்கிட்டு போகலாம். நான் தள்ளிக்கிட்டு போகணும்னு அவசியமே கிடையாது. இத்தனை நாள் சரிதான் போன்னு போய்கிட்டு இருந்தேன். இனி ஒரு நிமிஷம் இருக்க முடியாதுங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற? அதுக்கு இப்ப என்ன பண்ணணும்னு மொத்தத்துல என்னதான் இந்த வீட்டுல பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாரும்? இல்ல என்னதான் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? வீடா இது? சரியான இத்து பொண்ணவளை கட்டி விட்டு என்கிட்ட பேசுறான் பாரு. இவளால தூக்கி போட்டு 2 மிதிடா. அப்பதான் சரிப்பட்டு வருவாளுவ. நல்லா பொத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறீல்ல இவளெல்லாம். ஒன்னு சொல்ல விட மாட்டேங்கிறீல்ல. அப்புறம் இப்படித்தான் பண்ணுவாளுவ திமிரு பிடிச்சவளுக. அப்பக்கப்ப 2 சப்பு நீ இழுது அரைஞ்சினா சொல்லு பேச்சு கேட்பாளுவ. சொல்லுக்கு வருவாளுவ. நீ அவ சொல்றதுக்கெல்லாம் மண்டையாட்டிக்கிட்டு அவ பண்றதுக்கெல்லாம் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு போனா உன்னையத்தான் இப்படி தலையில மிளகா அரைப்பாளுவோ. போ. யாரு? நானா எத்து போனவ? நான் எத்து போனவளா? சொல்லுவியங்க சொல்லுவிய. உங்க அம்மா பேசுறதெல்லாம் நல்லா இருக்கா உங்களுக்கு? பேச விட்டு வேடிக்கை பார்க்கணும் பாரு. இப்ப கூட அந்த திமிரு குறையுதா? அந்த வாய் குறையுதா? பேச்ச பாரு. அடிக்கணுங்கிற எண்ணமே இவனுக்கு இல்ல. அடிக்கி உடைக்கி அடிச்சு நொறுக்கினா தானே இதெல்லாம் சரிப்பட்டு. இங்க அடிக்க சொல்லுங்க. உங்க மாவனை அடிக்க சொல்லுங்க. அடிக்கணுமாம்ல. என்னை அடிச்சுட்டா உனக்கு நிம்மதி. அப்படித்தானே? என்ன அடிச்சு கொள்றாரே. சொல்லிக்கிட்டே இருக்கு. என்னடி பெரிய மனுஷிட்ட வாய் பேசிட்டு இருக்கா? எங்க அம்மா சொல்ற பேர் அப்பப்போ உனக்கு சப்புன்னு கொடுக்கணும். பாவி மனுஷா, உன்னை என்னையா நான் பண்ணுனேன்? இப்படி அடிச்சு பெராட்டி தள்ளி விட்டுட்டு இருக்க. உதச்சு அதுவும் உங்க ஆத்தா சொல்றதெல்லாம் உனக்கு செவையா இருக்கா? பாவி மனுஷா, இப்ப உனக்கு ரொம்ப இருச்சா கிளவி? ரொம்ப இருச்சா? உன்னைக்கு அத்தேங்கிறதுக்கு மறு வார்த்தை சொல்லாம உன்னையெல்லாம் பார்த்து காத்து வச்சிருந்தல்ல. எனக்கு நீ இதுவும் பண்ணுவ இன்னமும் பண்ணுவ. வாய் மூடிக்கிட்டு இரு சொல்லிவிட்டேன். ஏதாவது பேசுன நடக்கிறது வேற.